क्वेश्चंस கேட்டதால என்னோட கமெண்ட் நான் ஒரு ஐடியா சொல்றேன். இந்த டாப் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல கண்டிப்பா மோடி வருவார், எல்லாருக்கும் ஐடியா தெரியும். எனக்கு வாய்ப்பு இருக்கா சார்? லாஸ்ட்ல அதாவது இங்கே பாருங்க, இம்மீடியட்லி ஆஃப்டர் June 4th அப்படி இறந்தா இந்தியாவுடைய எகனாமிக் வேற லெவல்ல போகும், அது ரொம்ப த்ரெட்டன்ல இருக்கு அப்படின்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? இங்கே பாருங்கள், இது வந்து ஆல்வேஸ் கேட்ட கேள்வி உண்டு. நானும் என் யூடியூப்பில் கேட்ட விஷயம் இதுதான். எல்லாருமே வந்து மோடி ஜெயிப்பாங்கன்ற லெவலில் தான் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஒன்லி நம்பர் கேம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் இவர் வாஜ்பாய் மாதிரி தோந்தா என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சிங்களான்றது நான் கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டான்றது நான் கேட்டிருக்கேன். இதுக்கு வந்து யாருக்குமே பதில் கிடையாது. இன்னைக்கு டேட்டில் மோடி இறக்குறாருன்னு வச்சுங்க, சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து இட் இஸ் அ டிபேட்டட் டயலாக் அக்ராஸ் தி வேர்ல்டு, நாட் ஜஸ்ட் இன் இந்தியா. அதர் தென் சவுதி அரேபியா, UAE அண்ட் இன்னொரு 2 கண்ட்ரி, இந்த கண்ட்ரியை தவிர அதில் டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கண்ட்ரின்றது இந்தியா தான். வேறு எங்கேயுமே வந்து ஸ்ட்ராங் லீடர்ஷிப் கிடையாது. இன்றைக்கி வந்து யூஎஸில் வந்து என்னதுன்றது தெரியாது. யூரோப்பில் யாருமே வந்து ஸ்ட்ராங் லீடர்ஷிப் கிடையாது. சைனாவில் இவர் தலை இறந்துச்சுன்னா அடுத்தது யாருன்னு தெரியாது. ரஷ்யாவில் பியூட்டின் இறந்தால் அடுத்த தலை யாருன்னு தெரியாது, சரியா? அப்போ இந்தியாவில் வந்து மோடி இறந்தால் சார் சொல்லலாம். 19 ரெடியாக இருக்காரு. ஆ, நீங்கள் லைக் நீங்கள் வந்து வாஜ்பாய் அத்வானி எல்லாம் வாஜ்பாய் மோடியோட மோடி இறந்தாப்டி அப்படின்னா இந்த பிரச்சனை அவருக்கு எந்த பாதிப்பும் வராது. லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்துல இருக்காரு, ஒன்னு 6 கூடையவன் லக்னத்துல இருக்காரு, அதனால அவருக்கு பாதிப்பு வராது. 9 கூடைய சந்திரன் சந்திரமங்கல யோகம் பெற்றிருக்காரு, அதனால அவர் உடல் ரீதியா பாதிக்கப்படலாம். முதல் 3 வருஷம் நல்லா இருக்கு, 3 வருஷம் பாதிப்பு வந்தா உடல் ரீதியா செவ்வாய் நீங்க சொல்றீங்க, செவ்வாய் கண்டிப்பா ரத்தத்தை பார்க்கவும் போகாதுல்ல, எப்படி நீங்க போக லக்னத்துல இருக்காரு சார்? செவ்வாய் சாடம் நடந்துட்டு இருக்கு, நல்ல சாடம் பெற்றிருக்காரு, நல்ல சாடம் பெற்றிருக்காரு. சாடம் தான் முக்கியம். 2 பேத்துக்குமே ஒரே விஷயம் தான். அதாவது வந்து சார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 62ல 7 கிரகம் ஒண்ணு சேர்ந்துச்சு, தனுஷ்கோடி அழிஞ்சிச்சு. 2010 டிசம்பர்ல 6 கிரகம் ஒண்ணு புரியல. 62 தனுஷ்கோடி 7 கிரகம் ஒரு கட்டத்துல ஒண்ணு சொல்றாரு, தனுஷ்கோடி அழிஞ்சது. 2019 டிசம்பர்ல 6 கிரகம் ஒண்ணு சேர்ந்துச்சு. உலகத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு, கொரோனா. ஆனா இப்ப தற்சமயத்துக்கு இந்த வருஷம் கிரகங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு ரீதியானது இல்லை. அடுத்த வருஷம் பார்க்கலாம். நான் 27ன்ட்டேன் நான். இந்த இயர் கிடையாது, எதுவுமே பெரிய பாதிப்பு இந்த இயர் கிடையாது. எனக்கு இந்த ஒரு ஒப்பீனியன் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்மளோட இந்தியன் எக்கனாமி ஒரு டீட்டா கார் வச்சுக்கலாம், ஒரு டீட்டா கார் வச்சுக்கலாம். எக்கனாமின்றது இது வந்து எனக்கும் டிரைவிங் தெரியும், உங்களுக்கும் டிரைவிங் தெரியும். ஒரு அரசியல் அனுபவத்தோட கேட்கறவங்கள பேஸ் பண்ணி சொல்றேன். 40 வருஷம் இருக்கு, இந்த எக்கனாமியை யார் கூட்டிட்டு போனாலும் அந்த வண்டி ஓடும். ஓகே, நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸாக இருக்குது, ஒன்றியும் ஆப்போசிஷன் தான். நம்மளோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லா இருக்கு. நீங்கள் இப்படி எடுத்துக்க, நான் இப்படி வரேன். 92ல் எக்கனாமிக் ரிஃபார்ம் மன்மோகன் சிங் நரசிம்மராவ் எடுத்துகிட்டு வந்தார். அப்போ ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்தது வந்து கட்டாயத்தில் எடுக்கப்பட்டது. கன்று வச்சுட்டு நீ எடுக்கலன்னா நீ காலின்னு சொன்ன லெவலில் எடுத்தாங்க. அப்பையும் வந்து சில கண்ட்ரோல் இருந்துச்சு, அதாவது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணல. 92க்கு அப்புறமா அந்த ரிஃபார்ம் வந்து ஒரு 3 வருஷம், அன்னைக்கு டேட்டில் வந்து ஊரில் திட்டாத ஆள் கிடையாது. மன்மோகன் சிங்கையும் நரசிம்மராவையும் ஒரு 3-4 வருஷம் திட்டாத ஆள் கிடையாது. அதுக்கான பலன் வர ஆரம்பித்தோன்னே நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. இது 92 வந்தோடனே செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஓப்பனிங் அப் நீங்கள் வந்து 2004ல் 2005ல் பண்ணியிருக்கணும், பண்ணலை. 2008ல் கிராஷ் ஆனப்போ ஃப்ரீ மணி கிடச்சிச்சு. அந்த ஃப்ரீ மணி கிடச்சப்ப நம்ம ஆளுங்க வந்து தலைகால் தெரியாத பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்று, வாஜ்பாய் காலத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 வழி சாலை போட ஆரம்பித்தாங்க. ஓகே, அந்த அவர் ஐடியா ஆரம்பிச்சு விட்டு அது ஆரம்பித்தார். அந்த இம்ப்ளிமெண்டேஷனை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் பார்த்துச்சு. அது போட்டதுக்கு வேறு காரணம், நான் அதுக்குள்ளே நான் போயிருந்தேன். பட் அது போட்டனால என்ன ஆச்சுன்னு சொன்னால் 2000 say somewhere around 7-8 US கொலாப்ஸ் ஆச்சு.
பணம் எக்கச்சக்கமாக வந்துச்சு. இப்போ கொரோனா சமயத்தில் மாதிரி ஃப்ரீ பணம் வந்துச்சு. அப்போ அந்த பணம் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, இந்த வழி போட்டனால ரியல் எஸ்டேட்லாம் 100 ரூபா இருந்த ரியல் எஸ்டேட்லாம் வந்து 500 இல்லை 5000 போச்சு. பெரம்பலூர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏக்கர் வந்து 50,000 வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ரைட். இந்த 4 வழி சாலை போட்டோன்னே அது வந்து 2 கோடிக்கு போச்சு. இன்றைக்கி என்ன போகுதுன்றது தெரியாது. சரியா? ஸோ இது மாதிரி வளர்ச்சி வந்துச்சு. அப்போ 2008, 9, 10 அன்னைக்கு டேட்டுக்கான வளர்ச்சி வந்து இட் வாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி இன்ஃப்ளேஷன் மணி. அதாவது ரியல் எஸ்டேட் வந்து தார்மாராக ஏறிச்சு. சார் உள்ளே உட்காரத்துக்கு ஜஸ்ட் அட்ஜஸ்ட் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். ஸோ அன்னைக்கு டேட்டில் வந்தது வந்து இட் வாஸ் ரியல் எஸ்டேட்டில் ஏர்ன் பண்ண மணி. அப்போ ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வரல. அப்போ 2004-5 வந்து ஒரு ரிஃபார்ம் வந்திருந்தால் நம்ம வேறு கட்டத்துக்கு போயிருப்போம். அந்த சமயத்தில் தான் சைனா வேறு லெவலில் க்ரோ ஆகி போனாங்க. சைனாவோட க்ரோத் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2004-5 இருந்தால் க்ரோத் இப்படி தூக்குச்சு. அவன் 2015லலாம் அவன் காலி ஆகிட்டான். 2015 கீழே வர ஆரம்பித்தா கொரோனாவை காரணம் காட்டி அப்படியே இது பண்ணிவிடுங்க. பட் செகண்ட் லெவல் ஆஃப் ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வரல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் மணி வாஸ் கரப்ஷன் மணியில் போயிடுச்சு. அவங்க 2004-5 எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் 12, 13, 14 அப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அந்த செகண்ட் செட் ஆஃப் ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வராதனால தான் க்ரோ ஆகுது. இன்றைக்கி டேட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் இவங்க வந்து யூஸ் பண்ணதை வந்து ஓட்டை அடைக்கிறதுக்கோசரம் சேஞ்ச் பண்ணாங்க. ஒன்று, ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ணாங்க. செகண்ட் டென்யூரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து வியாபாரம் பண்ணணும். இன்றைக்கி வந்து பவர் ஸ்டார் போய் உட்காந்து பிஎம்மாக உட்காந்தாலும் அடுத்த 6-7 வருஷத்துக்கு ஓடும். ஆனால் அடுத்த செட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் தேவை. அந்த ரிஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் அடுத்த ஒரு 5-6 வருஷத்தில் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் பெரிய டிப் நம்ம பார்ப்போம். இது ரிஃபார்ம் வந்து இதே ஸ்பீடில் வந்து நீங்கள் ரிஃபார்ம் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், அடுத்த 100 வருஷத்துக்கு கை வைக்க முடியாது. அந்த விஷயத்தை தான் வந்து இது வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச்னால் நான் சொல்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சில் வந்து கை வைக்கிற இடம் இருக்குது. இது வந்து நான் பேசக்கூடாத சப்ஜெக்ட் இப்போ, ரைட். இது வந்து வச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு இந்தியனாக பேசக்கூடிய விஷயம். இது நம்ம கையை வச்சு சேஞ்ச் பண்ணிட்டோன்னு சொன்னால் இட்ஸ் அ வெரி ஹைலி சென்சிட்டிவ் விஷயம். இது சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எவனும் கை வைக்க முடியாது. இன்றைக்கி டேட்டில் ஜப்பானில் போயிட்டு நீங்கள் வந்து அவனுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது, இல்லை அவனோட இதை சேஞ்ச் பண்ண முடியாது. நீ மற்ற ஊரில் பண்ணலாம், அங்கே பண்ண முடியாது. தட் இஸ் பிகாஸ் 1945 அவங்க அழிஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஒரு 20-25 வருஷம் அவங்க பண்ண ஸ்ட்ரக்சரல் சேஞ்சு, ரைட். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 800 இயர்ஸ் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊழ கும்பிடு போட்டோம். நம்ம அந்த மைண்ட் செட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறோம். அந்த மைண்ட் செட் வந்து நம்ம வெளியில் வரணும். தட்டி யாராச்சும் ஒருத்தர் வந்து தட்டி எழுப்பணும். அந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வில் ஹேப்பன் இப்போ, ரைட். இதில் பல கலவரங்கள் பார்க்கலாம். ஒன்று, எக்கனாமிக்கல் க்ரோத் நம்ம பார்த்துருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக வருது, ரைட். நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு 8-9 இயர்ஸ் இப்படி போயிட்டு இப்படி உழுவுன்னு. அந்த உழுவுறதுக்கு முன்னாடி வந்து தே ஷுட் பி அ ரிஃபார்ம். அந்த ரிஃபார்ம் இப்போ பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த ஃபால் இருக்காது. வி வில் சி கன்சிஸ்டன்ட் ரிப்பீட் க்ரோத். இதை வந்து ஒவ்வொரு யூடியூப்லேயும் நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் ஒவ்வொரு தனிநபர் என்கிட்ட வந்து பேசும்போது நான் பேசியிருக்கேன். 2019 நம்மளோட எக்கானமி சைஸ் வந்து $2.5 ட்ரில்லியன். சரியா? அதில் இருந்து 10 வருஷம் 12 வருஷத்தில் வந்து $10 ட்ரில்லியன் மாறுது. நீங்கள் வந்து 6% பேசுனீங்களா, அதுக்கு நான் சொல்கிறேன். நான் இது வந்து 10 ட்ரில்லியனாக மாறுது. உலகத்தில் வந்து சாதாரணமாக இது வந்து எனிவே பிட்வீன் 10 to 20 இயர்ஸ்க்குள்ளே நடக்கும். இது எதிர்பார்க்குறது வந்து இந்தியா வந்து ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸில் நடக்கும்ன்றது எதிர்பார்க்குறாங்க. வேர்ல்டு பேங்க் வந்து சொல்கிறாங்க 10 இயர்ஸில் இவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. சில வெரி டாப் இன்வெஸ்டர்ஸ் ஆர் அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க இந்தியா வில் அச்சீவ் இன் 9 to 10 இயர்ஸ்.
மோடி இஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் வில் அச்சீவ் இன் 8 years. மனுஷன் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்களோட திங்கிங் வந்து வேற லெவல். அதை பற்றி நம்ம பேசலாம். 8 years வேணாம், நம்ம 10 வருஷமே நீங்கள் வச்சுக்கணும். 2019 இருந்து இல்லை 20னே நீங்கள் வச்சுங்க, 30 வரைக்குமே நீங்கள் வச்சுங்க. 10 ட்ரில்லியன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா 7.5 ட்ரில்லியன் வந்து நம்ம இப்போ 10 வருஷத்தில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னையிலேருந்து ஒரு 5 வருஷம் வச்சுங்க, சரி ஒரு 6 வருஷம் 8 வருஷம் நீங்கள் வச்சுங்க. அப்போனா நம்ம வந்து பார்க்குறது வந்து 2032. அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா 1947 இருந்து 2019 வரைக்கும் 2.5 ட்ரில்லியன் அவ்வளோ பணம் பார்த்தது. அடுத்த 10 வருஷத்தில் நம்ம வந்து 7.5 ட்ரில்லியன் பார்க்க போகிறோம். அப்போ என் கொள்ளு தாத்தா, என் தாத்தா, எங்கள் அப்பா என்ன அமௌண்ட் பார்த்தாரோ அது மாதிரி 3 மடங்கு நம்ம அடுத்த 10 வருஷத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பெட்டர் டேட்டா வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. புரியுதுல? டேபிளில் இவ்வளோ காசு இருக்குது. 70 வருஷமா இல்லை 65 வருஷமா என்ன அமௌண்ட் நீங்கள் பார்த்தீங்களோ அது மாதிரி 3 மடங்கு டேபிளில் இப்போ இருக்குது. அடுத்த 8 வருஷத்தில் நம்ம சம்பாதிக்கிறது. நீ எவ்வளோ எடுக்க போகிற? அவ்வளோதான் மேட்ரு. காசு இருக்கா? சரியான காசு இருக்கு. சின்ன காசுலாம் கிடையாது. இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டோட லைஃப் சைக்கிளில் ஒன்ஸ் கிடைக்கும். அவங்களுக்குலாம் மற்ற நாடுக்கெலாம் நான் சொன்னேன், அது வந்து உச்சத்துக்கு போயிட்டு கீழே விழுந்துது. ரைட்? நம்மளுக்கு அந்த உச்சத்துக்கு போகிறதுக்கான டைம், அதுக்கான ட்ரெய்லர் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு 3-4 வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கும். இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டா அந்த சமயத்தில் எக்கனாமிக் க்ரோத் இருந்துச்சு. சைனா வந்து 2005 எக்கனாமிக் க்ரோத் இருந்துச்சு. நம்ம வளரணும்னு நினைக்கும் போது உலகம் கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். ரைட்? ஆனால் நம்மளுக்கு என்ன பாசிட்டிவ்னு சொன்னால் உலகம் கீழே விழுவும் போதும் நம்மளும் கீழே விழுவோம். ஆனால் ஏந்திரிச்சு நிற்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு நிற்போம். ஒன்று. ரெண்டாவது வந்து அடுத்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து பயங்கர டஃப்பாக இருக்கும் உலகத்துக்கு. அந்த டஃப் பீரியடில் இந்தியாவுக்குள்ளே வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மழை வரத்துக்கு முன்னாடி ட்ரை சீசனில் தான் நம்ம வந்து விவசாயத்தை பற்றி நம்ம எடுத்திங்கன்னா நம்ம வந்து புல்லுலாம் சரிப்படுத்தி வாய்க்காலாம் சரிப்படுத்தி நம்மளோட டிராக்டர்லாம் சரிப்படுத்தி ரெடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மழை வந்தோடனே விவசாயம் பண்ணணும். சரியா? அதே தான் இந்த 5-6 வருஷத்தில் வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே ப்ரொடக்ஷனுக்கான சப்ளை செயினுக்கான எல்லா விஷயமும் வந்து இங்கே ப்ரொடக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அடுத்த 2-3 இயர்ஸ் பீரியட். இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ க்ரோத் வரும்போதும் நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இன்றைக்கி வந்து சைனாவோட லேபர் ஃபோர்ஸோட இந்தியாவில் இருக்கிற லேபர் ஃபோர்ஸ் ஃபார் மோர் சீப்பர். ஒன்று. எஸ், அவன் வந்து 16 மணி நேரம் வேலை வாங்கிட்டு இருக்கான். இந்தியாவில் வந்து 10 மணி நேரம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை வாங்குறோம். பட் இந்தியன் லேபர் ஃபோர்ஸ் இஸ் ஃபார் சீப்பர் தென் தி சைனீஸ் ஒன் அண்ட் மச் பெட்டர் எஃபிஷியன்ட். இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜர் அட்வான்டேஜாக இருக்குது. வேறு என்ன வேணும்? பொருளாதாரம் 10 years பேக் சர்வீஸ் செக்டாருக்கு எப்படி இருக்கு? இப்போ 10 years மேனுஃபேக்சரிங் செக்டார், நெக்ஸ்ட் இன்னோவேஷன் செக்டார் டெவலப் ஆக போகிறாங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொஞ்சம் சொல்லலாமா? நம்ம வந்து சர்வீஸ் செக்டார்லேயும் இருப்போம். மேனுஃபேக்சரிங் நியூ க்ரோத் இன்ஜின். இன்னோவேஷன் இஸ் பை இட் செல்ஃப் வி ஆர் இன்னோவேட்டர்ஸ். உலகத்தில் வந்து எல்லாத்தையுமே நம்ம தான் இன்னோவேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அதான் நான் சொன்னேன்ல, 400 வருஷம் 800 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கு யார் இன்னோவேஷன் கொடுத்தா? நம்ம தான் கொடுத்தோம். ஸோ அந்த சைக்கிள் வரும். அந்த சைக்கிள் தான் இப்போ வருது. இந்த அடுத்த 400 வருஷம் வந்து ஏஷியா வில் பி தி இன்னோவேட்டர்ஸ் ஆர் ரூலர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. சார் 400 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்பு, ரைட்? இந்த லாஸ்ட் 400 வருஷம் யூஎஸ், அதுக்கு முன்னாடி யூரோப்பு, அதுக்கு முன்னாடி இந்தியா. ஸோ அடுத்தது வந்து அந்த சைக்கிள் வந்து மறுபடியும் இட் இஸ் கமிங் டு ஏஷியா. அது சைனாவா இந்தியாவான்றதா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பதில், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியா? அண்ட் மோஸ்ட் லைக்லி இது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரிடிக்ஷன் பை அ வெரி பவர்ஃபுல் கை. சைனா வந்து ஒரு 7 துண்டா போகிறதுக்கான சான்சஸ். 2020 வாஸ் தி பிகினிங் ஆஃப் எண்ட் ஆஃப் சைனா. சைனாவோட எண்டு வந்து 2020 ஆரம்பிச்சிச்சு. அண்ட் மோஸ்ட் லைக்லி இட் வில் எண்ட் பிஃபோர் 2027ன்றாங்க. 6-7 துண்டா போகுன்றாங்க. அண்ட் மோஸ்ட் லைக்லி
ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு கண்ணுக்கு முன்னாடி. அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன். கரண்ட் சைனீஸ் பிரசிடென்ட் இறந்தால் வாட் ஹேப்பன்ஸ்? சைனாவோட எக்கனாமிக்கல் க்ரோத் பூரா ஈஸ்டர்ன் சைடு தான் இருக்கு. வெஸ்ட் பூரா படுமட்டமாக இருக்கு. வந்து ரெண்டு அதானி குரூப் ஷேர்ஸ்ல அதானி குரூப் ஷேர்ஸை நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கி போடலாம். எஸ்பெஷலி அதானி என்டர்பிரைசஸ் நீங்கள் வந்து என்ன ரேட் இருந்தாலும் நீங்கள் வாங்கி போடலாம். இன்றைக்கி வந்து 5000 ரூபா பக்கமாக டச் ஆகிருக்கு. கண்ணை மூடிட்டு வாங்கி போடுங்க. அடுத்த 6-7 வருஷத்துல 50,000 தாண்டி நிற்கும். காரணம், இது வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து அதானிக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது கிடையாது. அதானி பை இட் செல்ஃப் ரிஸ்க் எடுக்கிறாள். ரைட்? இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிவிசி கான்செப்ட் வந்து அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஊருக்குள்ளே கால் கூட வைக்க முடியாது. அந்த இடத்துல வந்து அவருக்கு போர்ட் கட்டுறதுக்கு ஆர்டர் கிடச்சிச்சு காங்கிரஸ் பீரியடில் 94ல். ரைட்? ஒரு மீன் கப்பல் கூட நிப்பாட்ட முடியாது. ஒரு பெரிய கப்பல் இருந்துச்சுன்னா, ஒரு 20 அடி கப்பல் வந்துச்சுன்னா நிப்பாட்ட முடியாது. அந்த இடத்துல இவர் போர்ட் எடுத்தார். இன்றைக்கி வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் போர்ட் வச்சுருக்காரு. அதை சுற்றி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5000 ஏக்கர் இடத்த வாங்கினார். பவர் பிளான்ட் போட்டார். கோல் இம்போர்ட்டுக்கு வந்து இங்கே நம்ம கோல் இந்தியாவிலேருந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அப்போ காங்கிரஸ் வாஸ் நாட் கீன். நம்ம வந்து இந்தோனேஷியா அண்ட் ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கினோம். இந்த மனுஷன் ஆஸ்திரேலியாவில் ஒரு போர்ட் வாங்கினா, ஆஸ்திரேலியாவில் கோல் வாங்கி இங்கே இம்போர்ட் பண்ணார். இந்த ரிஸ்க் வந்து யார் எடுப்பாங்க? கிட்டக்கூடாது. ஒன்று, இன்னைக்கு டேட்டில் அதானி குரூப்பில் அதானி என்டர்பிரைஸ்க்கு உள்ளே இருக்கிற ஒரு மேஜர் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட். இந்தியாவில் இருக்கிற மேஜர் ஏர்போர்ட் வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டுன்னு இல்லை, அவங்க ஆக்ஷனில் வாங்குறாங்க. ரைட்? இதில் அரசியல் இருக்கா? இருக்கு. நம்ம அதுக்குள்ளே நம்ம போகணும். மேஜர் ஏர்போர்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ மேஜராக நவி மும்பையில் வந்து கட்டிகிட்டு இருக்க ஏர்போர்ட், அது வந்து ஒன் ஆஃப் தி ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட் வந்துச்சுனால் எவ்ரி 30 செகண்ட்ஸ் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும். அப்போ நினச்சி பாருங்கள், வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் மணி விச் வில் மேக். அவன் ஏர்போர்ட் மட்டும் வாங்கியிருக்க மாட்டான், ஏர்போர்ட்டை சுற்றி எல்லா இடம் வாங்கியிருப்பான். அதை வந்து மால்ஸு ஹோட்டல்ஸுன்றது ஒன்று இருக்குது. அதெல்லாம் வேணாம். இந்தியாவில் இருக்கிற மேஜர் எக்ஸ்போர்ட் ஹப் என்னது? போர்ட்டு. அடுத்தது வந்து ஏர்போர்ட். இது ரெண்டுமே வந்து அவங்க உள்ளே இருக்கிறாங்க. இது இல்லாத அடுத்த துறைக்கு உள்ளே வந்திருக்காங்க. ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் will be the major source of energy. இன்னைக்கு வந்து யார் எனர்ஜியில் கை வைக்கிறாங்களோ அவங்க பெரிய ஆள். அண்ட் இவங்க உள்ளே வந்திருக்காங்க. வேறு என்ன வேணும் சார்? ஷார்ட் டேர்ம் மணி வந்து அடுத்த 5-6 வருஷம் இல்லை 8 வருஷத்தில் வந்து சிமெண்ட்டு ஸ்டீலு அதுலலாம் அவங்க பாடம் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன்ட்ட ஓகே, நான் இப்படி வரேன். அப்பா வந்து 2012 தவறு. அண்ணா யூஎஸ் செட்டில்டு. அவர் வந்து இந்தியாவில் எந்த சொத்து வேணாம். நான் இப்போ இருக்கிற வீடை தவிர மீதி இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்றுட்டேன். நான் எல்லா இடத்தையும் விற்றுட்டு ஸ்டாக் வாங்கிட்டேன். கரெக்டு. நான் ஸ்டாக்கு வாங்கல, படித்தேன், இல்லை மார்க்கெட்டில் விட்டேன். அந்த கேஷ் கையில் இருக்கா? இல்லை. ஒரு இடத்த கிளியர் பண்ணிட்டு ஸ்டாக் வாங்குவாங்க. ரியல் எஸ்டேட் சாரி, ரியல் எஸ்டேட் ஆவரேஜ் க்ரோத் வந்து 13 to 14%. லாங் பீரியடில் வந்து இது வந்து சைக்கிள். இன்னைக்கு வந்து 33 இயர்ஸ் சைக்கிள் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் 33 இயர்ஸ் சைக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சம் ஒரு டவுன் வரும். ஆவரேஜ் இந்த பீரியடில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 13% CAGR. ஸ்டாக் மார்க்கெட் வந்து anywhere between 15 to 18% இருக்கும். நன்றி. Thank you very much. Thank you sir. Thank you sir. What's my point is, number one, because I am observing so many years, ஒரு கேள்வியிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துருக்கோம். இந்த ஓஐ தான் வந்து நிறைய டைவர்ஷனாக நம்ம போயிட்டுருக்கோம். சைனாவை பற்றி சொல்லிட்டு இருக்கோம், அதை பற்றி ஒரு இதில் சொல்லிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராக்டிக்கலாக பிக் கேப்பில் அதாவது ஃபார் எவே ஓடிஎம்மில் போய் ஷார்ட் பண்ணி டெக்னிக்கலாக பேசுவோம். எதுக்கு சைனா இந்தியா மோடி குழந்தை பெக்குறாங்க அது மாதிரிலாம் எதுக்கு பேசிட்டேன். இப்போ நமக்கு வந்து இப்போ இதை பற்றி பேசுவோம். அப்புறம் கடைசியில் யாருன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஆசாமி தான். எனக்கு பல தடவை கூப்பிட்டு நான் பேசாமல் இருந்திருக்கேன். ஆனால் நேராக பேச போகிறேன் உங்கள்கிட்ட. இப்போ இதில் முக்கியமாக என்னன்னாக்க, how many people know about the mid cap? I don't know it. நிறைய பேர் இருப்பாங்க.
இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்காங்க. ஆப்ஷனில் யாரும் பண்ணுறீங்களா? பண்ணுறீங்க. ஆர் யூ டூயிங் த ஷார்ட் ஆர் லாங்? இருக்காங்க இங்க Short. ஆப்ஷன்லயே ஒரு 2-3 பேர் இருக்காங்க. How many lots? 2, 3. Good, nice. என்னென்ன சார் இதில் ஃபாரவே இருக்குது பார்த்தீங்களா? அதாவது 10 ரூபா 15 ரூபாயை ஷார்ட் அடிக்கிறது. எப்பப்பெல்லாம் அடிக்கிறது அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து விளக்கங்க குருவார், நீ குருவை பார்த்துட்டோங்க. அதனால் வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை வந்து வீக்லி இது வருது இல்லையா, அன்றைக்கி தான் முடியுது. அப்போ எப்படியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, அந்த ஆப்ஷனை வந்து ஷார்ட்டுக்காக க்ரியேட் பண்ணது தான். டுடே மார்னிங் ஐ வாஸ் சம் ஆஃப் த பொசிஷன்ஸ் லைக் ஹோல்டு பண்ணியிருந்தேன் எக்ஸ்டே. பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்கிறப்ப ஒரு 10K காமிச்சிது. எத்தனை மணிக்குன்னா 9:50 அப்படிலாம். என்கிட்ட நிறைய நாள் இது ரொம்ப விளையாட்டுலாம் காமிச்சிட்டு இருந்தது. விளையாட்டு காமிக்கிறப்ப என்ன நீ விளையாட்டு காமிக்கிறன்ட்டு எக்ஸல் ஷீட்டில் எவ்ரி ஆஃப் அன் ஹவரில் என்ன மாதிரி மாறுதுன்னு அதை பார்த்தேன். ரேட்டு, அதாவது என்னுடைய அந்த இடத்துல அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி மாறுது அப்படின்றது பார்த்தேன். இதில் என்னன்னாக்கா முக்கியமாக நீங்கள் ஓஐ சொல்கிறீங்கல்ல, சார் கூட ஒருத்தர் ஏதோ அங்கேருந்து ஒருத்தர் கேட்டார். ஓஐ மட்டும் இல்லாமல் அது என்ன ஒன்றா ஷார்ட் கவரிங்கில் வேகமாக போகுது. அந்த கேள்வி கூட உங்கள்கிட்ட இருக்குது. பர்டிகுலர்லி இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி இல்லையா, வீக்கெண்ட் நிஃப்டி, இன்றைக்கி நிஃப்டி, நேற்று பேங்க் நிஃப்டி. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவும் போகுது. கிட்ட ஒரு 200 இருக்கிறது 300 வரைக்கும் போகுது. அது எப்போ ஷார்ட் அடிக்கிறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது உங்கள்கிட்ட அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் இருக்கா? இண்டிகேட்டர்ஸ் ஸோ மேசிவ் மணியை வந்து ஏர்ன் பண்ணலாம். அதை மட்டும் பார்த்துட்டோம்னா வி ஆர் ஏபிள் டு ஏர்ன் த மேசிவ் மணி. இது இந்த சைனா, மோடி, ராகுல் காந்தி இதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆப்ஷன்றது ஒரு தனி உலகம். ஆமாம். 2010 கடைசி 10 எனக்கு ஆப்ஷன்னா என்னன்னு தெரியாது. அப்போ வந்து ஒரு நபர் வந்து எனக்கு ஆப்ஷன் பற்றி சொல்கிறாரு. ஆப்ஷனில் இப்படி சம்பாதிக்க முடியும். அவர் வந்து இ சிக்னல்னு ஒரு சாஃப்ட்வேர், இதில் தான் வந்து ஆப்ஷன் சார்ட்ஸ்லாம் வரும். யூஸ் பண்ணுறீங்க? இ சிக்னல் தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? இந்த இதில் வந்து இ சிக்னல் வரும். திமிரு ஜாஸ்தி, கையில் காசு கிடையாது, பட் திமிரு ஜாஸ்தி. இ சிக்னல் எங்கே கிடைக்கும்னு கேட்டேன். ஒன்று அவனுக்கு தெரியும், என்கிட்ட கொஞ்ச நாள் வேலை பண்ண ஸ்டாஃப். அப்போ அவன் வந்து சொன்னால் இல்லை 3-4 கோடி ரூபாய் இருந்தால் தான் அந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து யோசிப்பாங்க. இது வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் தான் வாங்குவாங்க. சரி நீ போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாச்சு. அவன் வந்து 11 மணிக்கு போனான். அதுக்குலாம் நம்ம யூஎஸ் கால் பண்ணி இந்தியா டீலரை கேட்டு டெமோ கேட்டாச்சு. அவன் டெமோ கேட்டவன் வந்து கேட்க வேண்டியது தானே. அவன் வந்து சொன்னான் இல்லை சார் நீங்கள் 1 lakh டிபாசிட் கொடுத்தாதான். நான் டிபாசிட் கட்டியாச்சு. ரைட். அடுத்த நாள் மார்னிங் இந்த பையன் வரும்போதும் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. சரியா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா 2010 சம்மர் அரௌண்ட் மே ஜூன் எனது ஆவரேஜாக பர் வீக் 80 to 90,000 லாட் நான் குவான்டிட்டி லாட் நான் வந்து பை பண்ணுவேன், செல் பண்ணுவேன். அப்போ செல்லிங்னா என்னன்னே எனக்கு தெரியாது. சரி காசு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து அதை பற்றி நினச்ச பயம் இருக்கு. அவ்வளோ வேகமாக காசு போயிடும். அதான் சார் நான் சொல்கிறேன் சார், சின்ன அமௌண்ட் தான் 10,000 ருபீஸு. ஒரு 11 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா -1000 ருபீஸ். ஒரு நாளைக்கு 10,000லாம் எது பண்ணுறதெல்லாம் முடியாது அவ்வளோ ஈஸியாக. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த தேர்ஸ்டே சாரி இந்த டியூஸ்டே வெட்னஸ்டேவான்னு எனக்கு ஞாபகம். டியூஸ்டே தான் நினைக்கிறேன். ஆமாம் டியூஸ்டே. இந்த டியூஸ்டேவோ போன டியூஸ்டேவோ ஆப்ஷன் 49,200 கால் லாஸ்ட் டியூஸ்டே. 25 ரூபா இருந்தது வந்து 25 ரூபா 60 பைசா. காலையில் 41 ரூபா ஓப்பன். ஓகே, காலையில் 41 ரூபா. நான் 36-37 ரூபாவில் பைன்னு சொன்னேன். என் ஸ்டாஃப் தான் நான் பை பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் நவுந்துட்டேன். எனக்கு தெரியும் அங்கே உட்காந்து நான் நோண்டுடுவேன். அது வந்து அரௌண்ட் 200 போகும்போதும் நான் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் சொன்ன ஒரு 2 லாட்டை எக்ஸிட் பண்ணிட்டேன். ஆனால் 10 லாட் தான்.
2 லாட் எக்ஸிட் பண்ணிட்டு மீதி நீ மேனேஜ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் 275ல எக்ஸிட் பண்ணிட்டான். நான் வந்து அவன்கிட்ட சொல்கிறேன், டேய் இதான் லெவல் பிரேக் அவுட்டு, ஷார்ட் கவரிங் நடக்குது, இது எங்கே போகும்னு தெரியுமாடான்னு. சார் வாங்கிட்டுமா, எக்ஸிட் பண்ணிட்டு விட்டுரு. ஒரு 2 லாட் மட்டும் இருந்துச்சு, அது பாட்டு கிடக்கணும். அன்றைக்கி ஈவினிங் வந்து 465, 25 ரூபா 50 பைசா 60 பைசா இருந்தது. 495 ரூபா அன்றைக்கி ஈவினிங் க்ளோஸ். அடுத்த நாள் உச்சம் வந்து 931. ரைட், இது வந்து நான் சொல்கிறேன் 5 லட்ச ரூபா போட்டிருந்தா 1,80,00,000 ரூபா அடுத்த நாள். ரைட், இது ஐடென்டிஃபை பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஐடென்டிஃபை பண்ணியா பண்ண, என்ட்ரி கொடுத்தியா கரெக்டாக கொடுத்தேன். 900 வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல, பட் டெஃபினட்டாக 600+ வரும்ன்றதை எதிர்பார்க்கல. ரைட், எனக்கு லைஃப்பில் மொத்தமாகவே 4 ட்ரேடு தான் வேணும். 5 லட்சம் 1 கோடி, 1 கோடின்றது 50 கோடி, 50 கோடின்றது 4 ட்ரேடு. சரியா, அதுக்கான கட்ஸ் வேணும். அவ்வளோதான். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து கையில் ஒரு 80,000 குவான்டிட்டி வச்சுருக்கீங்க, 10 ரூபா ஏறுது 8 லட்ச ரூபா லாபம், 20 ரூபா குறையுது 8 லட்ச ரூபா லாஸ். அந்த செகண்ட் வந்து என்ன மனநிலைமை இருக்குன்றது எனக்கு தெரியும். 2012-13 அதாவது என் ஸ்டாஃப் இங்கே சைடில் உட்காந்துட்டு பார்ப்போம். அந்த பொண்ணு மகாலட்சுமி, அந்த பொண்ணுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது, ஏபிசிடிலேருந்து கற்றுக் கொடுத்தோம். சரியா, அதுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுத்தான்னா, கீழே உழுவுற ஸ்டாக்கை வாங்கிட்டு பார்த்துக்க 5,000 ரூபா மேலே லாஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில போயிடும். அது எனக்கு நிச்சயமாக தெரியும், அட்லீஸ்ட் ஒரு 30,000-40,000 ரூபா லாஸ் வரும். அப்படி ட்ரெயின் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருப்பாரு. 8 லட்ச ரூபா ப்ராஃபிட்டு, அடுத்த செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8-9 லட்ச ரூபா லாஸில் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்ற அசிடிட்டிக்கு எப்படி இருக்குன்றது நினச்சி பாருங்க. உள்ள அந்த சரியா, ஆஃபீஸில் என் ஆஃபீஸில் வந்து முந்திரி வச்சுருப்பேன், வறுத்த முந்திரி வச்சுருப்பேன், சீஸ் வச்சுருப்பேன். ரைட், முந்திரியை எடுத்து சீஸில் தொட்டு சாப்பிடுவேன். ரைட், ட்ரேடிங் முடிஞ்சிடும், 3 மணிக்கு முடிஞ்சுன்னா பசி எடுக்கும். ஆல்மோஸ்ட் 1/2 கிலோ சீஸ் சாப்பிட்ருப்பேன், 1/2 கிலோ முந்திரி சாப்பிட்ருப்பேன். அப்படி தான் நான் வந்து என் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டேன். சாதாரணமாக ட்ரேடிங் முடிச்சுட்டு வெளில போகும்போதும் ஒரு 25-30 லட்ச ரூபா லாஸ் இருக்கும். நான் இப்படி உட்காந்துட்டு இருப்பேன், அந்த பொண்ணு இங்கே உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு, என் சிஇஓ அங்கே உட்காந்துட்டு இருப்பாரு. லாஸ் ஆனதை வந்து அவருக்கு கூட தெரியாது. என் ரூம் விட்டு வெளில போட்டேன்னு நான் எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்றது அவருக்கு கூட தெரியாது. மூஞ்சியில் ஒரு எக்ஸ்பிரஷன் செத்து போகிறேன். 1. 2வது மூமெண்ட் ரூம் விட்டு வெளில போகும்போது தோளில் கை போட்டுச்சு, சத்தியமாக வீட்டுக்கு அடிச்சுப்போம். என்ன டென்ஷன் இருந்தாலும் வீட்டுக்கு அடிச்சுப்போம். அந்த மைண்ட் செட் இருந்துச்சுனால் ஆப்ஷன் போகலாம். 1. 2வது ஆப்ஷன் 8 லாட்டு 10 லாட்டு 100 லாட்லாம் வேலைக்காக 1000 லாட்டு பண்ணுறீங்களா? செல்லிங் சைட்லயும் இருக்கு. நான் சொல்ல செல்லிங் சைட்ல வந்து ரிஸ்க் இன்னும் ஜாஸ்தி. நீங்க என் ஆஃபீஸ்க்கு வந்து என் கூட உட்காருங்க, 10 நாள் உட்காருங்க, அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெஷர்ஸ், அதாவது ஃப்ரெஷ்ஷாக வந்து அழுதுட்டு போகிறோம்.